அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு 3 புது தலைப்புகள பத்தி பேசப் போறோம். 3 புது தலைப்புகளா இருந்தாலும், அந்த 3 புது தலைப்புகளுமே ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைந்த தலைப்புகள் தான். ஸோ அந்த பின்னி பிணைந்த தலைப்புகள நாம ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது எப்படி டெவலப் ஆயிருக்குது அப்படின்னு ரீகேப் பண்ணிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் நாம ஞாபகப்படுத்திக்கிட்டு, இந்த புது தலைப்புகளுக்கு உள்ள நம்ம போனோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். அந்த நாம ஞாபகப்படுத்தி பார்க்கிற, நாம மனதுல நினைவூட்டிக் கொள்ளக்கூடிய அந்த தலைப்புகள், இல்லன்னா அந்த கான்செப்ட்ஸ், கருத்துருக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல சொசைட்டி, 2வது கம்யூனிட்டி, 3வது கல்ச்சர். இந்த 3 கான்செப்ட்ஸையும் நாம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இனவியல், அந்த எத்னோகிராஃபி, இன வரைவியல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். இப்ப சொசைட்டி, சமூகம் அப்படிங்கிற வார்த்தையில நாம எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் கேள்விப்பட்டிருப்போம். நாமே பல சந்தர்ப்பங்கள்ல அந்த வார்த்தைகள பல இடங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல, பல பேர் கூட பேசும்போது நம்ம பயன்படுத்தி இருப்போம். சமூகம், சொசைட்டி. சொசைட்டினா என்ன? நாம வாழ்ற இந்த ஸ்பேஸ் தான். நாம வாழ்ற இந்த ஸ்பேஸ் தான் சமூகம் அப்படின்னா, அந்த சமூகத்துக்குள்ள என்ன இருக்குது? நாம இருக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் நம்மோட தொடர்புல இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான தொடர்புல இருக்கிறாங்க? அது முதல் நிலை தொடர்பா இருக்கலாம், இல்ல 2ஆம் நிலை தொடர்பா இருக்கலாம், இல்ல 3ஆம் நிலை தொடர்பா இருக்கலாம். இல்லன்னா எப்பவாவது சூழ்நிலையில நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்களா இருக்கலாம். அல்லது இந்த தொடர்புகள உடைய மனிதர்களோட மத்த நான் மெட்டீரியல் திங்ஸ்ன்னு சொல்ற மற்ற விஷயங்களும் நம்ம சமூகத்துல இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கிறப்ப சமூகத்த நம்ம எப்படி வரையறை பண்ணலாம்? இல்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடிப்படையில வரையறை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் த காம்ப்ளெக்ஸ் ஹோல். சமூகம் அனைத்தையும் உள்ளடக்கியது. இப்ப நான் சொன்னத நான் எதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, மெக்கைவர் அண்ட் பேஜ் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க சமூகத்தை அப்படின்னு பார்த்தோம்னா, சொசைட்டி இஸ் a web of social relationship. சமூகம் ஒரு உறவு கூட்டணிகளால் ஆனது அப்படிங்கிறத வெப் ஆஃப் சோசியல் ரிலேஷன். வெப் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஸ்பைடர் வெப் பார்த்திருப்போம். ஒரு வலை. நம்முடைய உறவு, நம்முடைய சமூகத்தில் நம்முடைய இருப்பு அப்படிங்கிறது வலை பின்னல்களால் ஆனது. பல்வேறு இனக்குழுக்களோட, பல்வேறு மக்களோட, பல்வேறு அளவுல, பல்வேறு தேவையின் அடிப்படையில நாம அந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனாலதான் மெக்கைவர் அண்ட் பேஜ் சொசைட்டி இஸ் a web of social relationship அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோசியல் ரிலேஷன்ஷிப், அந்த சமூக உறவுகள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கலாம்? அது ஒரு கோஆபரேட்டிவ் டெண்டன்சியோட இருக்கலாம். ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போற மாதிரி இருக்கலாம். இல்ல ஒரு காம்படிட்டிவ் டெண்டன்சியோட இருக்கலாம். ஒரு போட்டி மனப்பான்மையோட இருக்கலாம். இல்ல பூசல் மனப்பான்மையோட, கான்ஃபிளிக்டிங் டெண்டன்சியோட இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு அட்ஜஸ்டிங் லைஃபாவும் இருக்கலாம். அதே நேரத்துல அவங்களோட நாம மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அசிமுலேட்டிவ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சமூக உறவுகள்ல தவிர்க்க முடியாத அங்கம். நாம சில பேர் கூட கோஆபரேட்டிவா இருப்போம், சில பேர் கூட நம்ம கம்பீட் பண்ணுவோம், சில பேர் கூட நமக்கு மனப்பிணக்கு பூசல் இருக்கும், சில பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சில பேர் கூட நாம அவங்களோட பின்னி பிணைந்து அவங்களுக்கு ஏத்தாப்படி நம்மளை மாத்திக்கிறதுக்கான வாழ்க்கையை மாத்திக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஓகே, இதெல்லாம் சமூகத்தை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நான் 2வது சொன்ன ஒரு கருத்துரு கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன? கம்யூனிட்டி. கம்யூனிட்டிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம சமூகம்ங்கிற வார்த்தையை பல்வேறு அக்கேஷன்ல பயன்படுத்தி இருக்கிறோமோ, அதே மாதிரி கம்யூனிட்டிங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஸோ கம்யூனிட்டிக்கும் சொசைட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? சொசைட்டிங்கிறது பல்வேறு கம்யூனிட்டிகளை உள்ளடக்கியது, பல்வேறு இனங்களை உள்ளடக்கியது, பல்வேறு இனக்குழுக்களை உள்ளடக்கியது. சரி சார், கம்யூனிட்டி சொசைட்டில இருந்து இப்ப இந்த அடிப்படையில வேறுபடுது. சொசைட்டிங்கிறது ஒரு பிராடர் சென்ஸ்ல நாம சொல்றது. கம்யூனிட்டிங்கிறது அது உள்ளடங்கினது, சமூகத்திற்குள் உள்ளடங்கினது. பல்வேறு இனம், பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்ற ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நாம சமூகம், சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, கம்யூனிட்டி அப்படிங்கிறது சொசைட்டில இருந்து எப்படி வேறுபடுது? சொசைட்டிங்கிறது ஒரு ஜெனரலைஸ்டு டேர்ம்ல நாம புரிஞ்சுக்கிறது. கம்யூனிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை வழி வழியாக பின்பற்றி வாழக்கூடியவர்கள். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு கிளியர் தெளிவான அடையாளம் இருக்கும், ஒரு தெளிவான பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வாழ்வாங்க. ஸோ சமூகம் அப்படிங்கிறது மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் உள்ளடக்கினது. ஆனா இனம், கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனத்தை, இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வாழ்வியலை கொண்ட ஒரு குழுவை பற்றி குறிக்கக்கூடியது.
இப்ப ரெண்டையும் நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ கம்யூனிட்டி, சொசைட்டி இத பத்தி பேசும்போதே, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒண்ணு வந்து இன்டர்வீன் ஆயிக்கிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது என்ன? அதுதான் நாம இங்க சோசியாலஜிக்கல் டெர்ம்ல நாம சொல்லக்கூடிய விஷயம் கல்ச்சர் அப்படிங்கிறது. கல்ச்சர், பண்பாடு, பாரம்பரியம், வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்ற அந்த கல்ச்சர் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு நாம சமூகத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியையோ அதாவது சொசைட்டியையோ கம்யூனிட்டியையோ நம்மளால அடையாளம் காண முடியாது, அவங்கள புரிஞ்சுக்க முடியாது, அவங்களுடைய வாழ்வு முறைகளை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், நாம இந்த 3 கான்செப்ட் சொசைட்டி, கம்யூனிட்டி, கல்ச்சர் இந்த 3 விஷயங்களையும் நாம கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த எத்னோகிராஃபி, இனவியல், இன வரைவியல் அப்படிங்கிறத அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும். ஸோ நீங்க சோசியல் சயின்சஸ்ல சமூக அறிவியலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலகாலமா வரலாறு இருந்திருக்குது, பொருளியல் இருந்திருக்குது, தத்துவம் இருந்திருக்குது, பொருளாதாரம் இருந்திருக்குது, தத்துவம் இருந்திருக்குது. இது வந்து 18th செஞ்சுரியிலையும் 19th செஞ்சுரியிலையும் டெவலப் ஆன ஒரு புது ஃபீல்டு. இது இப்பவும் ரிஃபைன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஏன் ரிஃபைன் ஆகிக்கிட்டே இருக்குது? எப்படி இது ஒரு புது ஃபீல்டா ஒரு தனி டிசிப்ளினா எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம எத்னோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த எத்னோகிராஃபி எப்படி அந்த காலனித்துவத்தோட நாம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸோ இந்த அடிப்படையில நாம இனவியலை பத்தி அந்த இன வரைவியலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நாம வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போதோ இல்ல ஒரு கான்செப்டை படிக்கும் போதோ அதனுடைய ஆரிஜின்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இந்த வார்த்தை எதிலிருந்து வந்தது, இந்த கான்செப்ட் எதுல இருந்து வந்தது. இப்ப சோசியாலஜி அப்படிங்கிற கான்செப்டை ஒரு டிசிப்ளினை நீங்க படிக்கும் போது சோசியாலஜி இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 2 வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க, சோசியஸ் அண்ட் லோகோ அப்படின்னு. ஸோ சோசியஸ் அண்ட் லோகோஸ் லாகோஸ்ங்கிறது என்ன அர்த்தம்? சமூகம் அப்படிங்கிறது. சொசைட்டி, கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான். அதே மாதிரி லாகோஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, சயின்டிபிக் ஸ்டடி. ஸோ சமூகத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருப்போம். அதே மாதிரி இங்க எத்னோகிராஃபி, இனவியல், இனம் பிளஸ் இயல். ஸோ இயல் அப்படிங்கிறது என்ன? சயின்ஸ். ஸோ இயல் அப்படிங்கிறது ஒரு புலம், அது சயின்ஸ். ஸோ எத்னோ அப்படிங்கிறது என்ன? எத்னிசிட்டி, பீப்புள், கம்யூனிட்டி. கிராஃபிக் அப்படிங்கிறது என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டடி. கிராஃபிக் அப்படிங்கிறது என்ன? வரைதல். ஸோ இனத்தை பற்றிய ஒரு குழுவை பற்றிய ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குழு மக்களை பற்றிய ஒரு வரைவு, எத்னோகிராஃபி. இதுதான் நம்ம வந்து எத்னோ பிளஸ் கிராஃபிக், எத்னோகிராஃபி அப்படிங்கிற எட்டிமாலஜிக்கல் மீனிங்க்கு உள்ள போறோம். ஸோ எத்னோ அப்படிங்கிறது போதே எத்னிக் ஐடென்டிட்டிங்கிற வார்த்தையை நீங்க வந்து முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். எத்னிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வாழக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை பின்பற்றக்கூடிய, குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழக்கூடியவங்களை நாம எத்னிக் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்னிக் அப்படிங்கிறத இதன் அடிப்படையில புரிஞ்சுக்கிட்டு நாம அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறைய அவங்களுடைய கண்ணோட்டத்துல நாம வரையறை செய்வது, இல்லைன்னா அதை பிறருடைய பார்வைக்கு நம்ம கொண்டு வருவது. இதுதான் இங்க எத்னோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் எட்டிமாலஜிக்கல் மீனிங் ஆஃப் ethnography. So in this context, the concept or the discipline ethnography is comprised of 2 words, ethnographic. So hence we will get the concept of ethnography. So ethnography அப்படிங்கிறத நாம எப்படி டிஃபைன் பண்ணலாம், நாம எப்படி அதை வந்து ஒரு வரையறைக்குள்ள அடக்கலாம், அதுக்கு நாம எப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட குழு, ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப மோரார்லஸ் அந்த எத்னோ அப்படிங்கிற வார்த்தை எத்னிக்கிற வார்த்தையோட தொடர்புடையது. ஸோ அந்த எத்னிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது யாரை குறிக்குது? ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அந்த குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவங்களை என்ன வார்த்தையால நாம வந்து அழைக்கலாம்? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிங்கிற வார்த்தைங்கிறவங்கள நம்ம வரையறை செய்யலாம். ஏன்னா எல்லாருமே சமூகத்துல தான் இருக்காங்க, இந்த சமூகத்துல தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப சமூகம் அப்படிங்கிறது பல்வேறு இனக்குழுக்களை உள்ளடக்கியது. பல்வேறு இனக்குழுக்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறத எப்படி நாம புரிஞ்சுக்க முடியும்? ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குது,
வாழ்க்கை முறை அப்படிங்கிற வே ஆஃப் லைஃப். வே ஆஃப் லைஃப்ங்கிறது என்ன? நத்திங் பட் கல்ச்சர். ஸோ ஒவ்வொரு இனக்குழுவும் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த யூனிக் கல்ச்சர் தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அவங்க யார் கூட பேசணும், யார் கூட பழகணும், அவங்களுடைய திருமணம் மற்றும் பிறப்பு, இறப்பு, அனைத்து வாழ்வியல் சடங்குகளையும் இல்லைன்னா வாழ்வியல் நிகழ்வுகளையும் அந்த பண்பாடு தான் தீர்மானிக்குது. அந்த கல்ச்சர் தான் தீர்மானிக்குது. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு குழுவும், ஒவ்வொரு இனக்குழுவும் இன்னொரு குழுவிலிருந்து வேறுபட்ட குழுவாகத்தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி வேறுபட்ட தன்மையில இருக்க முடியும்? அதுக்கு தான் நாம எம்பசைஸ் பண்றது. மறுபடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, we have to try to understand their unique way of life. அவங்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை முறை இல்லைன்னா அந்த வாழ்க்கை முறையில் இருக்கின்ற தனிப்பட்ட அம்சங்களை, சிறப்பு அம்சங்களை நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் நாம அவங்கள பத்தின ஒரு முழுமையான புரிதலுக்கு வர முடியும். அந்த முழுமையான புரிதலுக்கு நாம வர முடிந்தால் மட்டுமே நாம அவங்களுடைய கான்டெக்ட்லயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவரைக்கும் நீங்க படிச்சது எல்லாமே ஒரு ஜெனரலைஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்துருக்களாவே இருந்துட்டு இருக்கும். எப்படி அது ஹிஸ்டரி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், சோசியாலஜி ஆகட்டும். நீங்க சோசியாலஜி இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ சோசியாலஜிங்கிற கான்செப்டுக்குள்ள இது எப்படி முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சோசியாலஜி டீல்ஸ் வித் ஜெனரலைஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி சோசியல் லைஃப். ஸோ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பொதுமைப்படுத்தி நமக்கு சமூகத்துல இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிக்சரை கொடுக்கறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணுது. ஸோ சோசியாலஜி ட்ரைஸ் டு போர்ட்ரே த ஜெனரல் லைஃப் ஆஃப் தி பீப்புள். அந்த இடத்துல எத்னோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜியா, ஒரு ஆய்வியல் முறையா, ஒரு கான்செப்டா, ஒரு கருத்துருவா எப்படி வேறுபடுது? எத்னோகிராஃபி deals or ethnography intends to bring out the specific aspects of the life of particular group. ஒரு குறிப்பிட்ட குழுவுடைய, ஒரு குறிப்பிட்ட இனத்துடைய, குறிப்பிட்ட குழு வாழ்க்கை வாழக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் முறைகளின் சிறப்பு அம்சங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இங்க எத்னோகிராஃபி ட்ரை பண்ணது. ஸோ இதுல இருந்து நாம எத்னோகிராஃபி, இனவியல் இல்ல இன வரைவியல் நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ இனவியல் அப்படிங்கிறது ஒரு இனத்தை பத்தி படிக்கிறது. இன வரைவியல்னு சொல்லும்போது அது ஒரு மெத்தடாலஜிக்கல் ஆஸ்பெக்டோட வந்தது. ஒரு இனத்தை பற்றி சிஸ்டமேட்டிக்கா நம்ம படிச்சு அறிவியல் பூர்வமாக அணுகி நாம் அந்த இனத்தை பற்றின குறிப்புகளை வரைவது, அதுதான் இன வரைவியல். ஸோ நீங்க இனவியல்னு நீங்க பார்த்துக்கிட்டாலும் அதே கான்செப்ட் தான், இன வரைவியல் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலும் அதே விஷயம்தான். ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது, பட் மோர் ஆர் லெஸ் போத் ஆர் சேம். ஓகே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாம எத்னோகிராஃபி, அந்த இனவியல் அப்படின்னா என்னன்னு நம்ம உள்ள போகலாம். இனவியல், இன வரைவியல் என்பது மக்கள் பற்றிய சமூக அறிவியல் விளக்கத்தையும் அவர்களின் கலாச்சார அடிப்படையையும் பற்றி படிப்பது, இல்லைன்னா அடிப்படையையும் நமக்கு கொண்டு வருவது, வெளிக்கொண்டு வருவது. ஸோ உங்களுடைய நோட்ஸ்ல நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடத்திட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த டெஃபினிஷன் இருக்கும். ஸோ எத்னோகிராஃபி சிம்பிளி கேன் பி டிஃபைன்ட் as a social scientific description of a people. Social scientific description of a people and the cultural basis of their peoplehood. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பேசணும். A social scientific description. இப்போ நான் இன வரைவியல் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மெத்தடாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ சோசியல் சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன், அந்த அவர்களை பற்றிய ஒரு அறிவியல் ரீதியான, சமூக அறிவியல் ரீதியான விளக்கத்தை அளிப்பது எத்னோகிராஃபி, இனவியல். அதோட மட்டும் அதனுடைய பங்கு முடியுதா? அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடியுதா? இல்ல, அதனுடைய இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் தி கல்ச்சுரல் பேசிஸ் ஆஃப் தேர் பீப்புள்ஹுட். ஸோ அவர்கள் வாழக்கூடிய அந்த அந்த வாழ்க்கை முறையை, எதன் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது, எது அவங்களுடைய வாழ்க்கையுடைய அடிப்படையை கட்டமைக்குது, அதுக்கு எப்படி இந்த மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு வாழ்றாங்க, அந்த அந்த அடிப்படையான விஷயம், அவங்களை கட்டுப்படுத்துகின்ற அந்த விஷயம் எப்படி ஒட்டுமொத்த அந்த குழு அடையாளத்தை தீர்மானிக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு சமூக அறிவியல் விளக்கத்தை நமக்கு இனவியல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அதனாலதான் இனவியல், அந்த எத்னோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு படுது. ஏன் இது ஒரு செப்பரேட் டிசிப்ளினா, ஒரு செப்பரேட் மெத்தடாலஜியா, ஒரு யூனிக், ஒரு சிறப்பான, ஒரு தனித்த ஆய்வு முறையா வந்தது அப்படிங்கிறதுக்கு we have to go back to understand our history.
ஸோ மனித வரலாறு அப்படிங்கிறத நாம வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல, பல்வேறு நிலைகள்ல, பல்வேறு அரசியல், சமூக, பொருளாதார சூழ்நிலைகள்ல நாம புரிஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த எத்னோகிராஃபி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலனைசேஷன். ஸோ நாடு பிடிக்கிற மக்கள், பிற பிற நாடுகளுடைய நாடு பிடிக்கக்கூடிய ஆசை, அந்த காலனித்துவம், அந்த காலனைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது. ஏன்னா அந்த காலனைசேஷன் அப்படிங்கிறது 18th செஞ்சுரியில 19th செஞ்சுரியில நடைபெற்ற, உலக அளவில் நடைபெற்ற அந்த இன்வேஷன். ஸோ கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு படையெடுப்பு, மக்களை பிற சமூகங்களை ஆக்கிரமிப்பு செய்த, அடக்குமுறைக்கு கீழே கொண்டு வந்த அந்த செயல் அப்படிங்கிறது இந்த எத்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின், தனிப்பட்ட டிசிப்ளினா வளர்றதுக்கு, ஒரு தனிப்பட்ட ஆய்வு முறையா வளர்றதுக்கு வழிகோலுச்சு, இல்ல அடிகோலுச்சு, இல்ல அடிப்படையா இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகையான வார்த்தையா இருக்காது. ஸோ இப்போ நாம புரிஞ்சுக்கிட்டது என்ன, இனவியல், இன வரைவியல் அப்படிங்கிறத பத்தி புரிஞ்சுக்கிட்டது என்ன? எத்னோகிராஃபி டீல்ஸ் ஆர் எத்னோகிராஃபி ட்ரைஸ் டு ப்ரொவைட் எ சோசியல் சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ பீப்புள். பீப்புள் அப்படிங்கும்போது நீங்க இந்த குரூப்புங்கிற வார்த்தையை நீங்க போட்டுக்கலாம், நீங்க கம்யூனிட்டிங்கிற வார்த்தையை நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோட வாழ்றவங்களை தான் நம்ம ஒரு குரூப் நம்ம சொல்லுவோம், அந்த கம்யூனிட்டி நம்ம சொல்லுவோம். இந்த பீப்புள்ங்கிற வார்த்தையை இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் த வேர்ட் பீப்புள் பை கம்யூனிட்டி ஆர் குரூப், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் ஐ ஷேர்டு வித் யூ ஆல். நான் உங்ககிட்ட என்னெல்லாம் நான் சொன்னேனோ அதெல்லாம் நீங்க அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தி கல்ச்சுரல் பேசிஸ் ஆஃப் தேர் பீப்புள்ஹுட். இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். ஸோ அந்த கம்யூனிட்டி, சொசைட்டி, கம்யூனிட்டி, கல்ச்சர், சமூகம், இனம், பண்பாடு, இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மூணு அடிப்படையில அந்த கான்செப்ட்ஸை நம்ம அதனுடைய விளக்கத்தின் அடிப்படையில உள்ள நோக்கும் போது நாம இந்த மூணுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கலாம். இந்த மூணு கருத்தாக்கத்து கான்செப்ட்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த அடிப்படையான அந்த தொடர்பையும் புரிஞ்சுக்கலாம். மூணுமே கான்செப்ட்னு பார்த்தோம்னா தனித்தனி கான்செப்ட் தான். பட் ஆல் தீஸ் த்ரீ ஆர் இன்டர்ரிலேட்டட், ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. ஸோ சமூகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா கம்யூனிட்டியையும் சொசைட்டியையும் தவிர்த்துட்டு நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி தான் கல்ச்சர், பண்பாடு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா கம்யூனிட்டியும் புரிஞ்சுக்கணும், சமூகத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அடிப்படையில மூணுமே, ஆல் தீஸ் த்ரீ கான்செப்ட்ஸ் ஆர் அனலிட்டிக்கலி செப்பரபிள் பட் மியூச்சுவலி இன்டர்டிபெண்டன்ட். ஸோ அனலிட்டிக்கலா இந்த மூணு கான்செப்டுமே செப்பரேட்டான கான்செப்ட் தான், பட் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசினதுல இருந்து நீங்களும் புரிஞ்சிருந்திருக்கலாம். ஸோ அதனுடைய அடிப்படையை நீங்க புரிஞ்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ரீகேப் பண்றேன். எத்னோகிராஃபி சிம்பிளி கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் எ சோசியல் சயின்டிபிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பீப்புள் அண்ட் த கல்ச்சுரல் பேசிஸ் ஆஃப் பீப்புள்ஹுட். ஒரு குறிப்பிட்ட வாழக்கூடிய ஒரு குழுவின் மக்களை பற்றிய சமூக அறிவியல் விளக்கத்தையும் அவர்களுடைய பண்பாட்டை பற்றியும் நமக்கு விளக்குவது இனவியல் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நாம எப்படி இந்த எத்னோகிராஃபி, இனவியல், இன வரைவியல் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. தன்னைத்தானே ஒரு தனி புலமாய், எப்படி ஒரு தனி ஆய்வு முறையா தன்னைத்தானே எப்படி வந்து நிலை நிறுத்திக்கிட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம், ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஸோ இந்த கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்த, கம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயத்த ஆந்த்ரோபாலஜி டீல் பண்ணுது, மானுடவியல் டீல் பண்ணுது. மானுடவியல்லே 2 ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா இருக்குது. ஒன்னு கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி இருக்குது, அதுக்கு முன்னாடி சோசியல் ஆந்த்ரோபாலஜி இருக்குது, இன் ஜெனரல் ஆந்த்ரோபாலஜி இருக்குது. ஸோ இந்த மானுடவியல், சமூக மானுடவியல் இல்ல பண்பாட்டு மானுடவியல் அப்படின்னு கூட நீங்க படிச்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த மானுடவியல் இருந்து எந்த வழியில இல்ல எந்த வகையில இந்த எத்னோகிராஃபி, இந்த இனவியல், இந்த இன வரைவியல் ஒரு யூனிக்கா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி, இல்லைன்னா ஒரு சந்தேகம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி, ஒரு சந்தேகத்தினுடைய இல்ல ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சுக்கான தொடக்க புள்ளி உங்க மனசுல விழுந்திருக்கலாம். ஓகே, ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல் அப்படிங்கிறது ஜெனரலா படிக்கிறது. எப்படி நம்ம சோசியாலஜி நம்ம சொல்றோம், சமூகவியல சொல்றோம், இட் டீல்ஸ் வித் தி ஜெனரலைஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி டீல்ஸ் வித் தி ஜெனரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு நம்ம ஒரு ஜெனரலைஸ்ட் டெஃபினிஷனா கொடுக்கலாம். ஸோ ஆந்த்ரோபாலஜில இருந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி வந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜில இருந்து இந்த எத்னோகிராஃபி அப்படிங்கிறது டெவலப் ஆகுது.
ஒன்னே ஒண்ணு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இன்வென்ஷன்லயும் ஒவ்வொரு புது புது விஷயங்கள் உருவாகும் போதும் அந்த விஷயம் மட்டுமே தொடர்ந்து நிலைச்சிருக்காது. அந்த விஷயத்திலிருந்து அந்த புது விஷயத்திலிருந்து புதுசு புதுசா ரிஃபைன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம சொல்றது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் தி ப்ரீவியஸ் இன்வென்ஷன் ஆர் இனோவேஷன் அப்படிங்கிறது. ஸோ புது புது கண்டுபிடிப்புகள் புது புது ஆக்கங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜில இருந்து கல்ச்சர் சோசியல் ஆந்த்ரோபாலஜி வருது, சோசியல் ஆந்த்ரோபாலஜில இருந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி வருது. ஸோ இது எல்லாமே வந்து மானுடவியல் அப்படிங்கிறது ஜெனரலா படிக்கிறது. சோசியல் ஆந்த்ரோபாலஜிங்கிறது சமூக மானுடவியல், சமூகத்தில் இருக்கிற அவங்களுடைய இயல்புகளை பத்தி ஒரு ஜெனரலா படிக்கிறது. கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி பண்பாட்டு மானுடவியல் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலா பண்பாடு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது. ஸோ சமூகத்துல பண்பாடு எப்படி இருக்குதுங்கிறத பத்தி படிக்கிறது. ஓகே, இதெல்லாம் எல்லாமே ஜெனரலைஸ்ட் ஆஸ்பெக்ட். ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, ஒரு குறிப்பிட்ட குரூப் எப்படி யூனிக்கா இந்த சமூகத்துல வாழுது, ஸோ இந்த கம்யூனிட்டி ஏன் இவ்வளவு யூனிக்கா இருக்கிறாங்க, பிற சமூகத்தில இருந்து பிற கம்யூனிட்டியில இருந்து இவங்க எப்படி வேறுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்க வருது. இதுதான் நீங்க வந்து ஆய்வு முறைகள் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் டிடக்ஷன் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஜெனரலைசேஷன் அண்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. ஒரு தியரி அப்படிங்கிறது என்ன, நாம புதுசா கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துல இருந்து பொதுமைப்படுத்தி சொல்றது. இதுதான் கேனன் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் என்ன, ஸோ ஆய்வின் அறிவியலின் ஒரு சைக்கிள் நிலை அப்படி சொல்றது. இங்க ஜெனரலைஸ்ல இருந்து ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டதுல இருந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நாம கண்டுபிடிக்கிறோம். பர்டிகுலர் விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்து மறுபடியும் நம்ம பொதுமையான விஷயத்துக்கு போறோம். இங்க மானுடவியலா இருக்கட்டும், ஆந்த்ரோபாலஜியா இருக்கட்டும், இல்ல சோசியாலஜி சமூகவியலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பொதுவான விஷயம். அது ஜெனரலைஸ்ட். இட் டீல்ஸ் வித் ஜெனரலைஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோசியல் லைஃப். சமூக வாழ்க்கையுடைய பொதுமையான அம்சங்களை இப்ப எந்த சமூகத்திலையும் பாருங்க, ஃபேமிலி இருக்குது, கின்ஷிப் இருக்குது, எக்கனாமி இருக்குது, பொலிட்டிக் கவர்னன்ஸ் இருக்குது, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்குது, லா, வேல்யூ, கஸ்டம், மொரல், ஹேபிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் பத்தி சோசியாலஜியும் பேசுது, ஆந்த்ரோபாலஜியும் பேசுது. ஓகே, இதெல்லாம் ஜெனரலைஸ் ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ சொசைட்டின்னு அப்படி ஒன்று இருந்தது அப்படின்னா, சமூகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஆனா ஒவ்வொரு சமூகமும் எல்லா சமூகமும் ஒண்ணு போல இருக்குதா? இல்ல. ஸோ இந்திய சமூகம் வேற மாதிரி இருக்கும், இத்தாலி சமூகம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இத்தாலி சமூகத்திலிருந்து இங்கிலாந்து சமூகம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சமூகங்கள் வேற வேறப்பட்டாலும் எல்லாத்துலயும் இருக்கிற பொது ஆஸ்பெக்ட பத்தி, ஜெனரலைஸ்ட் பிரின்சிபிள்ஸை பத்தி தான் இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே பேசுது. ஓகே, அப்போ இத்தாலிய சமூகமாகட்டும், இல்ல இந்திய சமூகமாகட்டும், இல்ல இந்தியாவுக்குள்ள இருக்கிற பல்வேறு சமூகங்களா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறப்ப நம்ம கம்யூனிட்டிங்கிற கான்செப்டுக்கு வர்றோம். ஸோ பர்டிகுலரிஸ்டிக் அப்ரோச், ஸோ ஜெனரலைஸ்ட் அப்ரோச், பர்டிகுலரிஸ்டிக் அப்ரோச். இங்க எத்னோகிராஃபி அப்படிங்கிறது மானுடவியல், மானுட வரைவியல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆய்வு முறையை எம்பசைஸ் பண்ணுவது, வலியுறுத்துவது. ஒரு குறிப்பிட்ட குழுவை படிக்கிறதுக்கு, அந்த குறிப்பிட்ட குழுவை படிக்கிறதுக்கு எல்லா குழுவையும் படிக்கிறதுக்கான ஒரு ஜெனரலான ஒரு மெத்தடை நாம அப்ளை பண்ண முடியாது. அப்ப ஒரு குழுவை படிக்கிறதுக்கு தனியான ஒரு யூனிக்கான ஒரு சிறப்பான ஒரு தனித்துவமான முறை தேவை. அப்படிங்கிறப்பதான் இங்க மானுடவியல்ல இருந்து, பண்பாட்டு மானுடவியல்ல இருந்து எத்னோகிராஃபி, இனவியல், இன வரைவியல் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆகி வர ஆரம்பிக்குது. ஓகே, எமர்ஜ் ஆகி வந்து அது என்ன செய்யுது? ஸோ இட் டீல்ஸ் வித் கல்ச்சர். நான் சொன்ன மாதிரி யூனிக் கல்ச்சர். என்ன தனிப்பட்ட, என்ன சிறப்பான, மற்ற சமூகத்தை அந்த சிறப்புன்னு சொல்றது மற்ற குழுக்கள்ல இருந்து எப்படி ஒரு வேறுபட்ட தன்மையில இருக்குது அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு, ஒரு புலம், ஒரு முறை, ஒரு வரைவியல். ஸோ இது பண்பாட்டை பற்றிய முறையான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய களப்பணி முறை. களப்பணிங்கிறது என்ன? ஃபீல்டு ஒர்க். இப்போ ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போ ஒரு கம்யூனிட்டியை பத்தி நம்ம பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும், ஆய்வு பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட பல்வேறு வகையான முறைகள் இருக்குது. ஸோ எப்படி நாம ஒரு ஒரு குழுவை பத்தி நம்ம தரவுகளை, டேட்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தரவுகளை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணலாம்? ஒன்று நம்ம இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ பண்றது அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூவா இருக்கலாம், இல்லை அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூவா இருக்கலாம். ஸோ இதே இன்டர்வியூவை நம்ம கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி இதன் அடிப்படையில் இந்த கேள்விகளை நாம இவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இது ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. ஸோ ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூங்கிறது வித் ஹெல்ப் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஆர் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ.
அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூனா என்ன? நாம ஒரு குழுவை பத்தி நாம இதுதான் விசாரிக்க போறோம். ஓகே, இதுதான் நமக்கிட்ட இருக்கிற கீவேர்ட்ஸ், இதுதான் க்ளூஸ். இந்த க்ளூஸை நம்ம ஆரம்பிக்க போறோம், வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த க்ளூஸ்ல கேட்கிற கேள்விகளுக்கு அவங்க சொல்ற பதில இருந்து நம்ம கேள்விகள் எடுத்துக்கிட்டு அதிலே சப் கொஸ்டின்ஸை நாம கிரியேட் பண்ணி ஓவராலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ நமக்கு அதுக்கு இன்டர்வியூ கைடு இருந்தா போதும், இன்டர்வியூ ஷெட்யூல் தேவையில்லை. ஓகே, இது வந்து ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஆய்வாளர் அவர் நேரடியான முறையில போய் ஒரு இன்டர்வியூ பண்றது. ஓகே, ரிசர்ச்சருக்கு போக முடியல அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்? கொஸ்டினர் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், வினா பட்டியல் முறைய. ஸோ இந்த கொஸ்டினரை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோமோ அவங்க கிட்ட கொடுத்து அவங்களே ஃபில் பண்ண சொல்லி, சாரி, நாம ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கேள்வி கேட்டு நாம ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்னா இதுவும் ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்கலாம். இது மெயில் பண்ணி வாங்கலாம், மெயில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறேன் எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு முறைகள். இதே இது எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடுக்கு போகலாம். அதே நேரத்தில் அப்சர்வேஷன், உற்றுநோக்கல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. உற்றுநோக்கல் அப்படிங்கிறது எப்படி நாம பயன்படுத்தலாம்? அதை நாம பார்ட்டிசிபேட் பண்ணியும் உற்று நோக்கலாம், இல்ல நாம அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு வெளி ஆளா நம்மளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு, ஒரு ரிசர்ச்சர் தன்னை வெளி ஆளா கருதிக்கிட்டு ஜஸ்ட் அது எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம சுத்தி நடக்கிற விஷயங்களை நாம ஒரு ஆய்வாளர் கண்ணோட்டத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, எப்படி பார்த்தாலும் அது எதுவா இருந்தாலும் இங்க எத்னோகிராஃபி, அந்த இனவியல், இன வரைவியல் நமக்கு எம்பசைஸ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா ஃபீல்டு ஒர்க். ஒரு குழுவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, யூ கோ டு த ஃபீல்டு. களப்பணி பண்ணுங்க. களப்பணி பண்ணி அவங்கள பத்தி தெளிவான கான்செப்டை, அக்யூரேட் டேட்டாவை முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பண்ண பாருங்க. ஸோ அந்த அக்யூரசியை எவ்வளவு தூரத்துக்கு உங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது the method you choose to collect the data from the group that has to be observed. நாம எந்த குழுவை பத்தி ஆய்வு பண்ண போறோமோ அந்த குழுவை அணுகுவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கின்ற முறையில தான் இருக்கு அப்படிங்கிறதா முக்கியமான எம்பசைஸ் இந்த எத்னோகிராஃபில இருக்குது. அதனால அவங்க எம்பசைஸ் பண்ணக்கூடிய விஷயம், இந்த எத்னோகிராஃபர்ஸ் எம்பசைஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? ஃபீல்டு ஒர்க், களப்பணி. ஓகே, களப்பணி அப்படிங்கறத தீர்மானிச்சாச்சு. என்ன மாதிரியான களப்பணி, எப்படி நாம அந்த களப்பணியை செய்யணும், அந்த ஃபீல்டு ஒர்க்கை எப்படி நாம கேரி அவுட் பண்ணணும், அந்த ஃபீல்டு ஒர்க்கை எப்படி வந்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணணும், கேரி ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ற விஷயம் நேரடி அல்லது மறைமுக பங்கேற்பு. எய்தர் யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் இல்லை. ஆனா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கல்யாணம் நடக்கும்போது, ஒரு திருமணம் நடக்கும்போது, இல்ல லைஃப் சைக்கிள் செரிமனி எதுவா வேணாலும் இருக்கட்டும், எல்சிசி நீங்க படிச்சிருப்பீங்க, லைஃப் சைக்கிள் செரிமனி. நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுதான் நம்ம லைஃப் சைக்கிள் செரிமனின்னு சொல்றது. அது பிறப்பாகட்டும், நமக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆகட்டும், அடுத்து நம்மளை ஸ்கூல்ல சேர்க்கிற ஃபங்க்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடலசன்ட் ஏஜுக்கு, அந்த டீன் ஏஜுக்கு உள்ள நுழையிறதாகட்டும், அதுக்கப்புறம் அடல்ட்டா மாறுறதுக்கட்டும், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய நம்முடைய வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கதான் அந்த லைஃப் சைக்கிள் செரிமனிங்கிறது. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் செரிமனில நம்ம ஒருத்தர் எல்லா அவருடைய லைஃப் எண்டு வரைக்கும் ஒருத்தரால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு கிராஸ் செக்ஷனல் மெத்தட். ஸோ லாங்கிடியூடினல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, கிராஸ் செக்ஷனல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஒரு குழுல போய் ஒரு வீட்டை சூஸ் பண்ணி அது ஒரே வீட்டுல கடைசி வரைக்கும் நம்மளால ஆய்வு பண்ண முடியாது. திருமணம் பத்தி பண்ணணும்னா ஒரு வீட்டுல திருமணம் நடக்கும், இன்னொரு வீட்டுல இறப்புங்கிற ஒரு விஷயம் நடக்கும், இன்னொரு வீட்டுல காது குத்துன்னு நடக்கும், இன்னொரு வீட்டுல சடங்குன்னு ஒண்ணு நடக்கும். சரிங்களா? இதே மாதிரி பேர் நேமிங் செரிமனி, பேர் வைக்கிற செரிமனி ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி டான்ஷூர், மொட்டை அடிக்கிற செரிமனி, கோயிலுக்கு நேர்ந்து விட்டு மொட்டை அடிக்கிற செரிமனின்னு ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து இயரிங் செரிமனி, காது குத்துற செரிமனி. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இதெல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மொட்டை அடிச்சு காது குத்துறதுங்கிறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு என்ன மாதிரியான கஸ்டமரி பிராக்டிசஸை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்குது. இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கணும். ஒண்ணு நாம அவங்களோட மிங்கிளாயும் பண்ணலாம், இல்ல அங்க நடக்கிற இடத்துல நாம ஒரு ரிசர்ச்சரா இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம கீனா அப்சர்வ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இதுதான் அந்த பார்ட்டிசிபேட்டரி நான் பார்ட்டிசிபேட்டரி அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஓகே. இதெல்லாம் வந்து அந்த எப்படி எமர்ஜ் ஆகுது ஒரு எத்னோகிராஃபி, ஒரு இனம் வரைவியல், இல்லன்னா ஒரு இயல், ஒரு ஆய்வு முறையானது ஒரு இனத்தை பற்றி எப்படி படிக்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற விளக்கத்த நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்துல அந்த எத்னோகிராஃபிய நாம ஒரு ப்ராசஸாவும் நம்ம பார்க்கலாம். ஒரு செயல்முறையாக, ஒரு தொடர் நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். சோ ஒரு எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராசஸ் அப்படின்னா என்ன? சிம்பிளி இட் மீன்ஸ் ஃபீல்ட் ஒர்க். ஸோ ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறது என்ன? ஒரு ரிசர்ச் ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் நீங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ற வரைக்கும், ரிப்போர்ட்டை ரெடி பண்ற வரைக்கும் அது ஃபீல்டு ஒர்க் தான் இருக்கும். ஸோ ப்ராசஸிங் ஸ்டேஜ் முடிகிற வரைக்கும் அது ஃபீல்டு ஒர்க்காக தான் இருக்கும். எப்படி ஃபீல்டு ஒர்க்காக இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்றீங்க. ஒரு குழுவை பத்தி ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்றீங்க. அந்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான தரவுகளை சேகரிக்கிறீங்க. அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டேட்டாவா இருக்கலாம், இல்ல செகண்ட் ஹேண்ட் டேட்டாவா இருக்கலாம். அது பிரைமரி டேட்டாவா இருக்கலாம், இல்ல செகண்ட் ஹேண்ட் டேட்டாவா இருக்கலாம். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட்ங்கிறது என்ன? ஒரு ப்ரீ டெஸ்ட்டுக்கு போகலாம், ஒரு பைலட் ஸ்டடிக்கு போகலாம், இல்ல ஏற்கனவே பண்ண ரிசர்ச்சஸ்ல இருந்து நீங்க அந்த தரவுகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஹைபாதசிஸ் வேலிடேட் பண்றீங்க, ரிசர்ச் டிசைனை ஃபார்முலேட் பண்றீங்க, அதுக்கப்புறம் என்ன மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷனை டிசைட் பண்றீங்க, அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷனுக்கு போறீங்க, டேட்டா ப்ராசஸ் பண்றீங்க. இது ஒரு தொடர் நிகழ்வு. இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ எத்னோகிராஃபி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு செயல்முறை, ஒரு ப்ராசஸ், ஒரு தொடர் நிகழ்வு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல ஸோ எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராடக்ட், ஒரு தயாரிப்பாக, ஒரு அவுட்புட்டாக, ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இனவியலை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம நீங்க வச்சிருக்கிற மெட்டீரியல்ல, ஸ்டடி மெட்டீரியல்ல உங்களுக்கு நிறைய அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. அது மலினோஸ்கியா இருக்கட்டும், ராட்க்ளிஃப் பிரவுனா இருக்கட்டும், மார்கரெட் மீட், மஜும்தார், ஜிஎஸ் குரே, ராபர்ட் ரிஸ்லி, பார்க் அண்ட் பர்ஜஸ், இப்படி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராடக்டா உங்க முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ல எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராடக்ட் யூ ஆர் சீயிங், யூ ஆர் கோயிங் த்ரூ, யூ கெட்டிங் ஃபெமிலியர் வித் தி அவுட்புட் ஆஃப் தி எத்னோகிராஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங், எத்னிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு குழுவை பத்தி அது ராட்க்ளிஃப் பிரவுனோ, மலினோஸ்கியோ, மீடோ, இல்ல மஜும்தாரோ, குரியேவோ, யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த புரிஞ்சுக்கிட்டு எப்படி நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் குழு, அந்த இனத்தை பத்தி, கம்யூனிட்டியை பத்தி நமக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இதுதான் நாம வந்து எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராசஸ், எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராடக்ட், இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம போட்டிருக்கிற சட்டை, இந்த சட்டை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரும் பொழுது அதுக்கு முன்னாடி அது என்னென்ன கட்டங்களை கடந்து வந்திருக்கும். அது உங்க கையில இருக்கிற பேனாவா இருக்கட்டும், இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற மொபைலா இருக்கட்டும், இல்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற சிஸ்டம் ஸ்கிரீன் எதுவா வேணாலும் இருக்கட்டும், உங்க கையில இருக்கிற பொருளையே ஒரு மெட்டீரியல் திங்கே நீங்க உதாரணமா வச்சுக்கோங்க. அந்த மெட்டீரியல் திங் உங்க கையில ஃபினிஷ்டு ப்ராடக்டா வந்திருக்கு. அதே மாதிரி தான் ஃபினிஷ்டு ப்ராடக்டா அந்த எத்னோகிராஃபிக் ஸ்டடிஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் நம்ம கையில புக் ஃபார்ம்ல வந்து சேர்ந்திருக்குது. அந்த புக் ஃபார்ம்ல வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன வேலைகள் செஞ்சிருப்பாங்க, ஸோ என்ன மாதிரி அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் ப்ராசஸ். ஃபினிஷ்டு ப்ராடக்டை பத்தி பேசுறது, ஸோ அவுட்புட்டை பத்தி பேசுறது ப்ராடக்ட். ஸோ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ப்ராசஸ் முடிஞ்சா தான் ப்ராடக்ட் வெளியே வரும். ப்ராசஸ் இல்லாம ப்ராடக்ட் வெளியே வராது. அப்ப ப்ராடக்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். இதை நம்ம இப்படியும் சொல்லலாம். சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். நாம சமைக்கிறோம். அந்த சமையல் அப்படிங்கிறது நம்ம பிரியாணி பண்றதுங்கிறது பிரியாணியா வரணுமா, இல்ல கறி கஞ்சியா வெளியே வரணுமா அப்படிங்கிறது நாம அது எப்படி அந்த ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்பதான் அவுட்புட் பிரியாணியா இல்ல கறி கஞ்சியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சாம்பார் வைங்க, நிறைய பேர் எல்லாரும் வச்சுப்பாங்க, இது சாம்பாரா இல்ல ரசமா, சரியா? வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க, ஆனா அது புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். அது பேர் ஒன்னா இருக்கும், ஆனா அதனுடைய குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்றது, இன்புட் சரியா இருந்தா அவுட்புட் சரியா இருக்கும். ஸோ இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது இன்புட்டோட தொடர்புடையது. அப்படின்னு சொல்ல போனா இன்புட் தான் அவுட்புட்டை தீர்மானிக்குது. அப்படிங்கிறப்போ இந்த எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராசஸ் டிசைட்ஸ் தி அவுட்புட், டிசைட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் தி அவுட்புட், அதுதான் ப்ராடக்ட். அதனாலதான் நமக்கு வந்து நிறைய எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸ்ல உதாரணங்கள் நிறைய இருக்குது. கிளாசிக்கல் எத்னோகிராஃபி, பாரம்பரிய எத்னோகிராஃபி அப்படிங்கிறது அழகு 3ல இருக்கும். அந்த அழகு 3 எக்ஸ்க்ளூசிவா டீல் பண்றது
பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுதான் பெஸ்ட் நம்மளால வரையறை பண்ண முடியலனாலும், நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி தோணணும் அப்படின்னா, நமக்கு எது பெஸ்ட் நமக்கு தோணுதோ அது டக்குன்னு நம்ம மைண்ட்ல அப்படியே பல்ப் அடிச்ச மாதிரி வந்து நிற்கும். அது அப்படித்தான் நமக்கு வந்து பெஸ்டான விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம பின்னாடி வரும்போது பார்ப்போம். ஸோ இப்போ எத்னோகிராஃபி ஆஸ் அ ப்ராசஸ் அப்படிங்கிறத எப்படி ஃபீல்டு ஒர்க் மூலமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்னோகிராஃபிக் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிப்போர்ட். ஸோ அந்த ப்ராசஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணிடுறது, கன்சாலிடேட் பண்ணி ரிப்போர்ட்டா ப்ரெசென்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ எத்னோகிராஃபி அதனுடைய வளர்ச்சி, வரலாறு மற்றும் வளர்ச்சி. ஸோ ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எத்னோகிராஃபி, இனவியலின் இல்லைன்னா இன வரைவியலின் வரலாறு மற்றும் வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சது? நான் உங்ககிட்ட நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ல ஆரம்பிக்கும் போதே முதல்ல சொன்னேன், 18வது 19ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது மானுடவியலுடைய இல்லைன்னா உலக வரைபடத்துல இல்லைன்னா உலகத்துல இருக்கிற பல்வேறு நாடுகள்ல இருக்கிற சமூகங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் வாழ்க்கைகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நூற்றாண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகள் அப்படிங்கிறது. ஏன் இந்த 3 நூற்றாண்டுகள் இல்லைன்னா 2.5 செஞ்சுரிஸ் அந்த நூற்றாண்டுகள் ஏன் முக்கியமான நூற்றாண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த டைம்ல தான் அந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவுல நடந்தது. அது மிடில் இருந்து அது ஈஸ்ட் நோக்கி இருக்கலாம், இல்ல வெஸ்ட் நோக்கி இருக்கலாம், இல்ல நார்த் நோக்கி இருக்கலாம், இல்ல சவுத் நோக்கி இருக்கலாம், எந்த டைரக்ஷன்ல வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா பிற மக்களுடைய, பிற நாட்டை சேர்ந்த, பிற பகுதியை சேர்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. ஸோ பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேல நடைபெற்ற ஒரு தொடர் நிகழ்வாதான் அந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்தது. ஓகே, ஸோ அந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த இனவியல், இனவரைவியல் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ரொம்ப உபயோகரமா இருக்கும். ஓகே, முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ஸோ 18வது 19ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த இனவியல், இந்த இன வரைவியல் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தப்பட்டது? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல், அந்த சமூக மானுடவியல், பண்பாட்டு மானுடவியல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பழக்கத்துல இருந்தது. ஸோ அந்த மானுடவியல் எது என்ன பண்ணுச்சு? மக்களுடைய அவங்களுடைய ஆர்டிகிராஃப்ட்ஸ், அவங்களுடைய பொருள், அவங்களுடைய கலை பொருட்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்யத்தான் இந்த ஆந்த்ரோபாலஜி பயன்படுத்தப்பட்டது. ஸோ அந்த ஆந்த்ரோபாலஜில இருந்து ஒரு அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல இருந்து இந்த படிப்பு முறைகள்ல இருந்து தரவுகள் சேகரிக்கிற முறைகள்ல இருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை பத்தின ஒரு ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. ஸோ அதை ரெடி பண்றதுக்கு இவங்க லார்ஜா டிபெண்ட் பண்ணியிருந்த விஷயங்கள் என்ன? நீங்க 2வது பாயிண்ட்ல ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி, ஸோ the people who intended to portray the life, unique life of a particular community simply examined the archives of government offices. ஸோ அரசு அலுவலகத்தில் இருக்கிற அந்த ஆர்கைவ்ஸ், ஸோ பழைய ரெக்கார்ட்ஸ், ஸோ மிஷனரிஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ மிஷனரிஸ் நீங்க இந்த மிஷனரிஸ் டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது, ஸோ ஒரு மதத்துடைய ஒரு மதத்தை பரப்புறதுக்காக யூரோப்ல இருந்து எல்லா நாடுகளுக்கும் போனாங்க. புது நாடுகள் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோட போனாங்க. நாடுகள் கண்டுபிடிக்கிற நோக்கத்தோட கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு போனாங்க. ஸோ அந்த பரப்புறதுக்கு போன குழுக்கள் எல்லாமே மிஷனரிஸ் இருந்தாங்க. அந்த மிஷனரிஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் போய் ஒவ்வொரு குழுவை பத்தியும் அவங்க இன்டராக்ட் பண்ண, மீட் பண்ண குழுக்களை பத்தி டாக்குமெண்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ மிஷனரிஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ஜர்னிஸ். ஸோ இந்த அட்வென்ச்சரஸ் ஜர்னிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க நிறைய ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அரசாங்க உதவியோட, அந்த நாட்டுடைய அரசு இல்லைன்னா மன்னருடைய உதவியோட கப்பல் ஆய்வு ரெடி பண்ணி இவங்க போய் புதுசா பார்த்துட்டு வருவாங்க, சுத்தி பார்த்து வருவாங்க. ஸோ அவங்களுடைய குறிப்புகள் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் அட்வென்ச்சரஸ் ஜர்னிஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரர்ஸ் அக்கவுண்ட்ஸ். புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போனவங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அமெரிக்கா. ஸோ அப்படி புதுசு புதுசா இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை பத்தி ஒரு அக்கவுண்ட்ஸ் எழுதி வச்சாங்க. அந்த அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களை இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்த்ததுனால அவங்களுடைய குறிப்புகள்ல இருந்து இவங்க குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா அந்த காலனி ஆக்கம், காலனைசேஷனோட தொடர்புடையது. ஸோ இவங்க ஏன் அவங்கள பத்தி குறிப்பு எழுத வேண்டிய அவசியம் வந்தது? ஸோ அவங்க தான் வளர்ந்த நாகரிகம், வளர்ச்சி அடைந்த நாகரிகம். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தான் நடந்தது.
அங்கதான் கான்சென்ட்ரேட் ஆகியிருந்தது. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த சமூகத்தை முன்னெடுத்துட்டு போச்சு. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு இடம் தேவை. அப்போ அந்த சந்தைப்படுத்துறதுக்கு இடம் தேவை அப்படிங்கிறப்போ யாருக்கிட்ட சந்தைப்படுத்த முடியும்? ஸோ பிரிமிட்டிவ்ஸ், வேற வேற நாடுகள்ல இருக்கிறவங்க, லெஸ் சிவிலைஸ்டு பீப்புள் அப்படிங்கிற கான்செப்டோட இவங்க போனதுனால அவங்க அந்த எத்னோகிராஃபர்ஸ், இல்லைன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இல்லை கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இல்லைன்னா சோசியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் simply examine the archives of government offices, missionaries' documents or accounts of journeys, adventurous journeys, explorers' reports. அதை மட்டுமே யூஸ் பண்ணி இவங்க அந்த குறிப்பிட்ட இனத்தை பத்தியோ இல்ல இவங்க போய் ரீச் ஆன லேண்டான இடங்கள்ல வாழ்ற மக்களை பத்தி குறிப்புகளை இவங்க எழுதி வச்சாங்க. அடுத்து 20ஆம் நூற்றாண்டு, இது 18 19ஆம் நூற்றாண்டுல நடந்த விஷயங்கள். அடுத்து தி டான் ஆஃப் 20th century, 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 ஸ்கூல் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பெறுது. ஸோ அந்த 2 ஸ்கூல் என்ன? பிரிட்டிஷ் மற்றும் சிகாகோ ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபி. பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபி, சிகாகோ ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபி. ஒன்னு பிரிட்டன்ல, இன்னொன்னு நார்த் அமெரிக்கால. இந்த 2 ஸ்கூலும் ஏன் இந்த எத்னோகிராஃபிக் ஸ்டடீஸுடைய டெவலப்மெண்ட்ல முக்கியமான இடத்தை வகிக்குது? ஏன்னா இந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் சோசியல் ஆந்த்ரோபாலஜி விச் டெவலப்டு இன் பிரிட்டன் லேட்டர் ஸ்டேஜ்ல பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபி அப்படின்னு வளர ஆரம்பிச்சது. ஸோ பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபின்னு வளர ஆரம்பிக்கும் போது அது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற ஒரு ப்ராடர் ஏரியால இருந்து கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிக்கு வந்திருந்தது. கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜில இருந்து இன்னும் நேரோ டவுன் ஆகி, அதாவது நேரோ டவுன் சொல்றதை விட ஸ்பெஷலைஸ்டு டிசிப்ளினா மாறி எத்னோகிராஃபியா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அது ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபியா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதே நிலைமை தான் சிகாகோ சோசியாலஜிக்கல் ட்ரெடிஷனுக்கு ஆரம்பிச்சது. ஸோ சிகாகோ சோசியாலஜிக்கல் ட்ரெடிஷன்ல லேட்டர் ஸ்டேஜ்ல இந்த எத்னோகிராஃபிக் மெத்தட்ஸ், எத்னோகிராஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் டிசிப்ளினா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிசிப்ளினாக ஆரம்பிச்சது. அதை நம்ம பின்ன பார்ப்போம். ஸோ இந்த சிகாகோ சோசியாலஜிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிக்கல் சொசைட்டி, இல்லைன்னா அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ்னு சொல்ற போவாஸ், அவர் எம்பசைஸ் பண்ற முக்கியமான விஷயம் என்ன? ஏற்கனவே நான் அவங்க கூட சொன்ன மாதிரி சரியான இனவியல் தரவு, accurate data about a particular community has to be collected from the field. அது கவர்மெண்ட் ஆர்கைவ்ஸ்ல இல்ல, மிஷனரிஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இல்ல, அக்கவுண்ட்ஸ் ஆஃப் அட்வென்ச்சரஸ் ஜர்னிஸ்ல இருந்து இல்ல எக்ஸ்ப்ளோரர்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து இல்ல. That has to be collected directly from the field. ஒரு இனத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா you go to the field. நீ அங்க போய் தெரிஞ்சுக்கோ, நீ அங்க போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வா, அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அங்க போய் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும்? ஸோ போவாஸ் ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் 2 நியூ மெத்தட், கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் அண்ட் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம்னா என்ன? ஒரு கல்ச்சரை நீ தெரிஞ்சுக்கணும்னா நீ இன்னொரு கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எது எந்த இடத்துல எந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு பண்பாடானது இன்னொரு பண்பாட்டுல இருந்து வேறுபடுதுன்னு தெரிஞ்சாதான் இந்த கம்யூனிட்டியானது அந்த கம்யூனிட்டியில இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும். Therefore, Bowers introduced cultural relativism. Then you have to participate directly. You have to observe directly. So நேரடியான பங்கேற்பு, நேரடியான உற்றுநோக்கல். இந்த நேரடியான உற்றுநோக்கல்ங்கிற முறையை நீ பயன்படுத்தினால் மட்டுமே உன்னால ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் போவாஸ் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அங்க சிகாகோ ஸ்கூல் ஆஃப் எத்னோகிராஃபி அவங்களுக்கு தனி ஃபீல்டை எமர்ஜ் ஆகுது வருது. அது பிரிட்டன்ல, அதே நேரத்துல நார்த் அமெரிக்கால அந்த சோசியாலஜிக்கல் ட்ரெடிஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஜெனரலைஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இருந்து ப்ராடர் ஆஸ்பெக்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நேரோ டவுன் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலரிஸ்டிக் ரிசர்ச் மெத்தடை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. தேர்ஃபோர் அந்த பர்டிகுலரிஸ்டிக் மெத்தட் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தடை நாம கொண்டு வரணும், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டடியா இருக்கணும் அப்படின்னா பாவோஸ் சொன்ன மாதிரி கல்ச்சுரல் ரிலேட்டிவ்ஸையும் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷனையும் ரிசர்ச்சர் ஹேஸ் டு யூஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதே நேரத்தில் நீங்க இபி டெய்லர், எட்வர்ட் பார்னட் டெய்லர், லூயிஸ் ஹென்றி மார்கன், இவங்க 2 பேருடைய பேரையும் நீங்க கேட்காம இருந்திருக்கவே முடியாது. நீங்க சமூகவியல் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல சமூக மானுடவியல் படிக்கிறதா இருந்தாலும் சரி. டெய்லருங்கிற வார்த்தை எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா பண்பாடு, கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு.
பண்பாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் டைலர்ல இருந்து வந்திருக்கும். கல்ச்சர் இஸ் a complex whole which includes law, art, moral, value, custom, tradition, habit, technique and all other things whichever acquired by human as a social being. இதுதான் டைலர் கொடுத்த டெஃபினிஷன். கல்ச்சர் கல்ச்சருங்கிறது என்ன? இது அனைத்தையும் உள்ளடக்கியது. பண்பாடுங்கிறது என்ன? நம்ம வாழ்க்கையை உள்ளடக்கியது. அதுதான் இப்ப இந்த டைலர் சொன்ன டெஃபினிஷன்ல என்ன இல்ல அவர் என்ன மிஸ் பண்ணிட்டாரு, அவர் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துட்டார். சோ அந்த காம்ப்ளெக்ஸ் டெஃபினிஷனுக்கு அவரே ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தார். சோ கல்ச்சர் இஸ் a காம்ப்ளெக்ஸ் ஹோல். இது அனைத்தையும் உள்ளடக்கியது. இதே தான் அந்த வில்லியம் ஆக்மன் சொல்றது, கல்ச்சர் இஸ் a learned behavior. மெக்கேவரும் சொல்றது அதுதான், கல்ச்சர் இஸ் a learned behavior. நாம கற்றுக்கொண்ட வாழ்க்கை முறை, நாம் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது தான் பண்பாடு. ஸோ இந்த இதை பத்தி டைலரும் மார்கனும் இது வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி பேசியிருந்தாலும் மலினோஸ்கி இவங்களெல்லாம் தாண்டி ஒருபடி மேல போனார். ஸோ மலினோஸ்கியோடைய முக்கியமானது என்ன? கான்ட்ரிபியூஷன் டு எத்னோகிராஃபி என்ன? he detailed, he described, he put forth the research methods or the steps in research. So ethnographic steps in research. So the put forth by Malinowski. So ஆய்வியல் படிநிலைகள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத மலினோஸ்கி டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனாலதான் நம்ம மலினோஸ்கியை தவிர்த்துட்டு எந்த ஒரு எத்னோகிராபிக் ஸ்டடியையும் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியையும் நம்மளால பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா மலினோஸ்கி வந்து நிப்பாரு. இதே மாதிரி தான் டைலரும் லூயிஸ் ஹென்றி மார்கனும் இவங்க எல்லாருமே உள்ளதா வருவாங்க. ஸோ ஏன் இந்த படிகள் எல்லாம் விவரிச்சுட்டு மலினோஸ்கி ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, ஒரு எத்னோகிராஃபரை, ஒரு எத்னோகிராபிக் ஃபீல்டு ஒர்க்கரை, எத்னோகிராபிக் ரிசர்ச்சரை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரேஞ்சரா இருக்கணும். ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா மட்டுமே, ப்ரொஃபஷனல்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும், ஸ்ட்ரேஞ்சரா இருக்கணும். ஸோ தென் ஓன்லி த ரிசர்ச்சர், தி எத்னோகிராஃபர், ஸோ த ஃபீல்டு ஒர்க்கர் கேன் கெட் அக்யூரேட் டேட்டா as much as possible from the community on which he or she wanted to concentrate. எந்த குழுவை பத்தி நாம கான்சென்ட்ரேட் பண்ண போறோமோ அந்த குழுவை பத்தின அனைத்து தகவல்களையும் தரவுகளையும் சேகரிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தா மட்டுமே அவரால் முடியும் அப்படிங்கிறத மலினோஸ்கி சொல்றாரு. ஸோ இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ரேஞ்சரா அக்யூரேட் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா he has to prefer field work. He has to prefer field work. The method of data collection is participant observation. So பங்கேற்பு முறையில பங்கேற்பு உற்றுநோக்கல் அப்படிங்கிற முறையில டேட்டா கலெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் நமக்கு நாம கண்டக்ட் பண்ண முடியும். ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் ஒரு பக்கம், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஒரு பக்கம். ஸோ முக்கியமா எத்னோகிராபிக் ரிசர்ச் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இல்லை, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவா நம்ம அப்ரோச் பண்ணணும். We have to detail qualitatively, not நீங்க வேல்யூவை குவான்டிஃபை பண்ண முடியுமா? கஸ்டம்ஸை குவான்டிஃபை பண்ண முடியுமா? ஹேபிட்ஸை குவான்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. we have to detail. நம்ம நேரேட் பண்ண முடியும், அதை டீடைல் பண்ண முடியும், டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதை போய் நம்ம அனலிட்டிக்கல் பர்பஸ்க்கு நீங்க உட்படுத்த முடியாது. ஸோ இந்த வேல்யூக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குது அப்படிங்கறத நீங்க குவான்டிஃபை பண்ண முடியாது. குவான்டிஃபை பண்ணலாம், யூ கேன் ரேங்க் இட், அதை ஆர்டர் பண்ணலாம். என்னது ஹை வேல்யூ இருக்குங்கிறத பத்தி நம்ம போகலாம். ஆனா நம்ம அதை குவான்டிஃபை பண்ணி ஒரு எஸ்பிஎஸ்எஸ்குள்ள ஃபீட் பண்ணி நம்மளால ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மலினோஸ்கியுடைய அந்த முக்கியமான கான்ட்ரிபியூஷன் டு எத்னோகிராஃபி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1920s onwards எத்னோகிராஃபி entered into a new phase. ஸோ அது ஒரு புது கட்டத்துக்குள்ள 1920sல, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல நுழைய ஆரம்பிக்குது. இந்த எத்னோகிராபிக்கல் மெத்தடாலஜி, எத்னோகிராஃபி, எத்தனோ மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்ற முறையானது, இந்த புது முறையானது சிகாகோ யூனிவர்சிட்டியினுடைய சோசியாலஜி டிபார்ட்மெண்டால ஒரு யூனிக், ஒரு செப்பரேட் டிசிப்ளினா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் இந்த சிகாகோ ஸ்கூல் ஆஃப் அர்பன் எத்னோகிராஃபி. ஸோ அந்த அர்பன் எத்னோகிராஃபி அப்படிங்கிறத நீங்க 1920sல எப்படி வந்து அமெரிக்கால வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது? அந்த 1920sல மக்களுடைய மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் சிட்டிஸ், கண்ட்ரி சைட்ல இருந்து சிட்டிஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிகப்படியான மக்கள் நகர நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அங்கதான் உங்களுக்கு வந்து நெய்பர்ஹுட், நெய்பர்லினஸ் அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் உள்ள வருது.
ஸோ இந்த நெய்பர்ஹுட் நெய்பர்லினஸ் கான்செப்ட்லாம் எப்படி வளர ஆரம்பிக்குது? நீங்க அர்பன் சோசியாலஜி நகரிய சமூகவியல் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ராபர்ட் பார்க் அண்ட் எர்னஸ்ட் பர்கஸ் உடைய கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த கலெக்டிவ் பிஹேவியர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா டீல் பண்ணியிருப்பாங்க. அந்த கலெக்டிவ் பிஹேவியர் அந்த எப்படி அந்த லிஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி மக்கள் மத்தியில இல்லைன்னா ஒரு முக்கியமான கவனத்தை ஈர்த்தது அப்படிங்கிறத பார்க் அண்ட் பர்ஜஸ் அமெரிக்க சமூகத்தின் பின்னணியில அந்த அமெரிக்க சமூகத்தோடைய பின்புலத்துல படிச்சிருப்பாங்க. ஸோ அப்படித்தான் அதனாலதான் அமெரிக்கால அந்த சிகாகோ ஸ்கூல் ஆஃப் அர்பன் எத்னோகிராஃபி அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எத்னோகிராஃபி எழுதுவதற்கான முன் தேவைகள் என்ன? எப்படி ஒரு எத்னோகிராஃபிக் ரிப்போர்ட்ஸ் நம்ம பண்ண முடியும்? முதல்ல ஒரு ரிசர்ச்சருக்கு ஒரு முழுமையான கண்ணோட்டம் வேணும், ஒரு ஹோலிஸ்டிக் அவுட்லுக் தெளிவா வேணும். இதைத்தான் மலினோவ்ஸ்கி ஒரு ரிசர்ச் எத்னோகிராஃபிக் ஸ்டடிஸ் ஸ்டெப்ஸ் ஃபேசஸ் அப்படிங்கிறது நமக்கு சொன்னது. அடுத்து சூழ்நிலைப்படுத்துதல், கான்டெக்சுவலைசேஷன். என்ன கான்டெக்ட்ல நாம எத்னோகிராஃபியை அப்ரோச் பண்றோம், அதனுடைய கான்டெக்ட்ல அப்ரோச் பண்ணணும். சரியா? ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல திருமணம் எப்படி நடக்குதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். திருமணம் எப்படி பொதுவா நடக்குது அப்படின்னு நம்ம பொதுவா வச்சுட்டு ஒரு குடும்பத்துடைய திருமணத்தை போய் பார்க்க முடியாது. நடக்கலாம், அதை பத்தி கண்டிப்பா நமக்கு பேக் நாலேஜ் வேணும். அது இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதை வச்சுக்கிட்டு இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இங்க எப்படி நடக்குது? அடுத்து இன்சைடர் அதாவது அல்லது நேட்டிவ்ஸ், யாரை பத்தி நம்ம படிக்க போறோமோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரியாலிட்டி. இன்சைடர், அவுட்சைடர், இன்சைடர் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். ஸோ இன்சைடர்ங்கிறது நம்மளுடைய ரெஸ்பாண்டன்ட் வச்சுக்கோங்க, ரிசர்ச்சர். ஸோ ரெஸ்பாண்டனுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ரியாலிட்டி, அவருடைய கண்ணோட்டத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, நாம நம்முடைய கண்ணோட்டத்தில் எப்படி புரிஞ்சிருக்கிறோம். இந்த ரெண்டையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான், தெளிவா பிரிச்சு வச்சுக்கிட்டா தான் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுதான் புட்டிங் ஒன் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ் அதுங்கிறத ஜார்ஜ் ஹெர்பர்ட் மீட் சொல்றது. நாம விஷயத்தை அவங்களுடைய கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து நடக்கிற விஷயத்தை பத்தி நாமளா ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாவோட போகக்கூடாது. ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பார்வை, யதார்த்தத்தை பற்றிய நடக்கதை நடப்பது முறையே நாம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு நிலைப்பாட்டை நாம் வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் பேசிக்கா ஒரு எத்னோகிராஃபருக்கு, ஒரு எத்னோகிராஃபிக் ஒரு எத்னிக் குரூப்பை பத்தி ஸ்டடி பண்ற ஒரு ரிசர்ச்சருக்கு, ஒரு ஃபீல்டு ஒர்க்கருக்கு கண்டிப்பா தேவை. இதெல்லாம் இருந்தா மட்டுமே தான் ஒரு எத்னோகிராஃபிக் ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஸ்டடியா முன்னாடி வரும் நமக்கு. ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எத்னோகிராஃபிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவிஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷனலிஸ்ட் எத்னோகிராஃபி. பாசிட்டிவிஸ்ட் எத்னோகிராஃபி அப்படின்னா என்ன? எதையுமே அறிவியல் பூர்வமாக நோக்குவது, எதையுமே டெஸ்டுக்கு உட்படுத்துவது. ஸோ அறிவியல் கண்ணோட்டத்தோட அந்த இனத்தை பத்தி நம்ம படிக்கிறது. அடுத்து ஃபங்க்ஷனலிஸ்ட் எத்னோகிராஃபி. எதுவா இருந்தாலும் இட் இஸ் ஃபார் தி ஃபங்க்ஷன், இட் இஸ் ஃபார் தி பெனவலண்ட் ஆஃப் தி சொசைட்டி. அங்கே ஒரு சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து வாழ்வியல் கூறுகளும் அந்த சமூகம் சுமூகமாக இயங்குவதற்கே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட படிக்கிறது ஃபங்க்ஷனலிஸ்ட் எத்னோகிராஃபி. அடுத்து இன்டர்பிரேட்டிவ் எத்னோகிராஃபி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம இன்டர்பிரட் பண்றது. ஸோ அந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு இது என்னென்ன காரணங்களால இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாம இன்டர்பிரட், நம்முடைய கருத்தை ஏற்றி சொல்லுவது. அதான் இன்டர்பிரட். தற்குறிப்பேற்று, நீங்க தமிழ் படிக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு நீங்க செய்யுள் இலக்கணம்லாம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அதான் இன்டர்பிரேட்டிவ். இன்டர்பிரட், தன் குறிப்பை ஏற்றி சொல்வது, நடந்த ஒரு விஷயத்தை தன் குறிப்பை ஏற்றி சொல்வது. ஒரு சின்ன விஷயம், டான்ஸ் ஆடினாங்க, ஆடினான், மயில் போல் ஆடினான். எப்படி மயில் போல் ஆடினாங்கிறது தன் குறிப்பு. இதே மாதிரி தான் இன்டர்பிரேட்டிவ் எத்னோகிராஃபி. தென் பினாமினாலஜிக்கல் அப்ரோச், பினாமினாலஜிக்கல் எத்னோகிராஃபி. ஸோ விஷயங்களை நடக்கிறத அப்படியே, அந்த நடந்த விஷயத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்றது. ஸோ அடுத்து கிரிட்டிக்கல் எத்னோகிராஃபி. ஸோ அதை ஒரு கிரிட்டிக்கு, ஒரு விவாதத்திற்குரிய அலசி ஆராய்ஞ்சி அதனுடைய இது சரியான விஷயம், இந்த கம்யூனிட்டியில் இப்படி இருக்குது, இந்த கம்யூனிட்டியில் இப்படி இருக்குது, இது இப்படியெல்லாம் இருக்கலாம், இதனுடைய நல்லது கெட்டது என்ன, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபெமினிசத்தை தவிர்த்துட்டு எந்த சமூகத்தையும் நம்மளால படிக்க முடியாது. ஃபீமேல்ங்கிறவங்க யார்? தி ஹாஃப் ஆஃப் தி சொசைட்டி. அவங்களை தவிர்த்துட்டு நீங்க ஒரு இனத்தை பத்தி படிக்க முடியுமா? ஒரு இனத்தை பத்தி வரைய முடியுமா? குறிப்புகள் எழுத முடியுமா? நெவர். ஸோ ஃபெமினிஸ்ட் எத்னோகிராஃபிங்கிறது ஸோ ஃப்ரம் தயர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது டைப்ஸ் ஆஃப் எத்னோகிராஃபி. ஸோ காலனித்துவ இனவியல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியா சொல்லணுங்கிறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் எப்படி அந்த காலனைசேஷன் அப்படிங்கிறது
எத்தனோகிராஃபிய, ஒரு எத்தனோகிராபிக் ஸ்டடிஸ, எத்தனோ மெத்தட்ஸ, அந்த இன வரைவியல், இனவியல், அந்த இனங்களை பத்தி படிக்கிற ஆய்வு முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம காலனித்துவ பின்புலத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இந்தியாவுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்தியாவில் பிரிட்டிஷர்ஸ் அரைவல் அப்படிங்கிறது, அந்த பிளாசிப்போர், பக்சார் வார், இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. 1857 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியா வந்துட்டு வந்து. ஸோ அந்த சிப்பாய் மியூட்டினின்னு நாம படிச்ச அந்த சிப்பாய் கழகம் அப்படிங்கிறது 1857 நடந்தது. அந்த 1857க்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில இருந்த ரூல, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா ஆண்டுகிட்டு இருந்தத, இந்தியா கேம் டைரக்ட்லி அண்டர் தி கிரவுன் ஆஃப் இங்கிலாந்து, யூகே. ஸோ இங்கிலாந்து அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இந்தியாவானது வர ஆரம்பிச்சது. ஸோ அப்ப இந்தியா வந்த உடனே, இங்கிலாந்து அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வந்த உடனே அவங்க பண்ண எடுத்துக்கிட்ட முதல் முயற்சி என்ன? இந்தியாவில் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, நமக்கு ஏன் இப்படி ஒரு எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு? அப்போ இந்தியாங்கிறது என்ன? பல்வேறு இனக்குழுக்களை உள்ளடக்கிய ஒரு தேசம். பல்வேறு இனக்குழுக்கள் அப்படின்னு வரும்போது பல்வேறு பண்பாடுகளை ஃபாலோ பண்ணுகின்ற, பல்வேறு தனித்த வாழ்க்கை முறைகளை உள்ளடக்கிய ஒரு நாடு. அந்த பல்வேறு தனித்த வாழ்க்கை முறையை உள்ளடக்கிய ஒரு நாட்டை நாம யூனிஃபை பண்ணி நமக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். இப்போ நாம அவங்கள கவர்ன் பண்ணணும். அவங்க நம்ம கிட்ட தொடர்ந்து அடிமையா இருக்கணும். அப்படின்னா என்ன? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள். மக்களை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுதான் ஆரம்பிச்சது 1871-72ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ்க்கான முயற்சி. அதான் டிசனியல் சென்சஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடக்கும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது? 1871-72ல ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் சென்சஸ் ரிப்போர்ட் 1881ல ரிலீஸ் ஆச்சு. இப்ப 150 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு, அந்த சென்சஸ் ரிப்போர்ட்டுக்கு, அந்த சென்சஸ் அசோசியேஷனுக்கு யார் கமிஷனர் இருந்தது? ஹெர்பர்ட் ரிஸ்லே. ஸோ அவருடைய அந்த எஃபர்ட்ல சென்சஸை பத்தி கம்பைல் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அவர் புக் எழுதுறதுக்கு, தி பீப்புள் ஆஃப் இந்தியா, தி ட்ரைப்ஸ் அண்ட் கேஸ்ட் ஆஃப் பெங்கால். அது 1891ல இருந்தார். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் அண்ட் கேஸ்ட் ஆஃப் பெங்கால் எழுதுறதுக்கு முன்னாடி ஜெனரல் எழுதினார். அடுத்த சென்சஸ் கம்பைல் பண்ண ஆரம்பிச்ச உடனே 1881ல ரிலீஸ் ஆன உடனே 1891ல கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் பெங்கால்ங்கிற புக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி எட்கர் தர்ஸ்டன், கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா, 1907ல 7 வால்யூம்ஸ் அந்த புக் வந்து. இன்னைக்கும் நீங்க ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, இல்ல கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி, சோசியல் ஆந்த்ரோபாலஜிக்கு போங்க, இந்த எட்கர் தர்ஸ்டனுடைய 7 வால்யூம் புக்கும் டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில இருக்கும், ஜெனரல் லைப்ரரியில இருக்கும். ஏன்னா இட் கிவ்ஸ் as much as possible detailed account of the caste and the tribes of southern India. Then Christopher von Hemmendorf உடைய Naked Nagas, Chessenses, Jungle Folk of Deccan, so the Rajgons of Adilabad, Myth and Ritual. இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்துல இந்திய மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பிரிட்டிஷர்ஸ் எடுத்த முயற்சி. ஓகே, அப்ப பிரிட்டிஷர்ஸ் தான் முயற்சி எடுத்தாங்களா? இந்தியால யாருமே முயற்சி எடுக்கலையா? இல்ல, எடுத்தாங்க. ஜிஎஸ் குரியவுடைய கேஸ்ட் அண்ட் ரேஸ் இன் இந்தியா, நீங்க இந்தியன் சொசைட்டியை பத்தி படிக்கும் போதோ, இந்தியன் இன்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கும் போதோ ஜிஎஸ் குரியவை கிராஸ் பண்ணாம நீங்க போக முடியாது. அதே மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத பர்சனாலிட்டி தான் டிஎன் மஜும்தார். ஸோ மஜும்தாருடைய புக் ட்ரைப் அண்ட் டிரான்சிஷன், எ ஸ்டடி இன் கல்ச்சர் பேட்டர்ன், ஃபர்ஸ்டா அந்த சிவிலைசேஷனுடைய இம்பாக்ட் ஆன் ட்ரைபல் பீப்புள் பத்தி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு புக். அதே மாதிரி தான் ரேசஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, காஸ்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இன் இந்தியன் வில்லேஜ், ஹிமாலயன் பாலியாண்ட்ரி. இது எல்லாமே இப்பவும் இந்தியன் சொசைட்டியை பத்தி, இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்கும்போது நமக்கு ரெஃபரன்ஸுக்கு வரக்கூடிய புக்ஸ். வேற யாருமே இல்லையா? இருக்காங்க. 1960ஸ்ல இருக்காங்க. எம்என் ஸ்ரீனிவாஸ் இருக்காங்க, ஐராவதி கார்வே இருக்காங்க, லூயி டுமோ இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்திய சமூகத்தை பத்தி அவ்வளவு டீடைல்டான அக்கௌண்ட்டை கொடுத்தவங்க. ஸோ இது இந்திய சமூகம். ஓகே, கிளாசிக்ஸ் ஆந்த்ரோபாலஜி, கிளாசிக்ஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, பாரம்பரிய இனவியல் அப்படின்னு பார்த்தா, உங்ககிட்ட நான் முதல்ல சொன்னேன், உங்களோட இன்டராக்ஷன் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்னேன், ப்ரோனிஸ்லா மாலினோவ்ஸ்கி, ஏஆர் ராட்க்ளிஃப் பிரவுன், மார்கரெட் மீட், இவான்ஸ் ரிச்சர்ட், இவங்கெல்லாம் எப்படி நினைவு கூறப்படுறாங்க? ஒரு சமூகத்தை பத்தி டீடைல்டு அக்கௌண்ட் கொடுத்ததுனால தான் அவங்க நினைவு கூறப்படுறாங்க. அந்த ஆய்வு முறைகளை யூனிக்கான மெத்தடா டெவலப் பண்ணதுனால நினைவு கூறப்படுறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தே என்டர்ட் இன்டு தி ஃபீல்ட், போனாங்க, குழுவோட மிங்கிள் ஆனாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ணாங்க, அவங்க லாங்குவேஜை கத்துக்கிட்டாங்க, அவங்க முறையிலேயே பேசினாங்க, அவங்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களால அந்த வெஸ்டர்ன் பசிபிக்ல இருக்கிற அந்த நியூ கினியால இருக்கக்கூடிய ஸ்டடியை மலினோஸ்கியால கண்டக்ட் பண்ண முடிஞ்சது. ராட்க்ளிஃப் பிரவுனால
நம்ம அந்தமான் நிக்கோபார் ஸ்டையை கண்டக்ட் பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி தான் மார்கரெட் மீடும், அதே மாதிரி தான் ரிச்சர்ட்ஸும். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட யூனிக் மெத்தடை ஃபாலோ பண்ணதுனால தான் எத்தனோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு யூனிக் மெத்தடா டெவலப் ஆயிருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்க அனைவருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தைகளோட உங்களோட இந்த பகிர்தலோட உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நாள் மீண்டும் ஒரு புதிய டாபிக்கோட உங்கள் அனைவரும் சந்திப்பேன் என்பதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.